இந்த சம்பவங்களை பார்க்கும்பொழுது அங்கு நமது செய்தியாளர்கள் களம் திரட்டிய பல தகவலை கொண்டு பல கேள்விகள் நம்ம எழுகின்றன. அந்த கேள்விகளை தற்போது நாம் திரையிலே பார்க்க போகிறோம். என்றால் நமது டீகோடிங்கிலே மிக முக்கியமாக இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. தற்பொழுது சட்ட ஆணையம் அமைத்திருக்கிறார்கள், ஒரு நபர் சட்ட ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். நீதிபதி அருணா ஜெகதீசன் தற்போது அந்த விசாரணையை தொடங்கியிருப்பார். 5 காவல் படைகள் தனித்தனியாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் இந்த கேள்விகளை முழுமையாக நாமும் பார்ப்போம். கரூரின் கருப்பு சனிக்கிழமை நடந்தது என்ன? எழும் கேள்விகள். 7 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தது ஏன்? ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், விஜய் நாமக்கலுக்கு 8:45 மணிக்கு பேச வேண்டும் பரப்புரை நேரமானால் அவர் வந்தது என்பது எத்தனை 8:50 சென்னையிலிருந்தே புறப்படுகிறார். முதல் கோணலே முற்றும் கோணல் என்பது போல அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்கிறார். அங்கேயே பலர் மயக்கம் போட்டு விழுகிறார்கள். அதன் பின் கரூரிலே 12 மணிக்கு பேச போவதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் 12 மணி என்பது 1 மணி 2 மணி 3 4 5 6 7 7:30 மணிக்கு தான் வருகிறார். 7:40 பேசி 5 நிமிடம் 10 நிமிடம் பேசுகிறார். அதற்குள்ளாக சம்பவங்கள் நடக்கின்றன. உடனே அங்கிருந்து காணாமல் போய்விடுகிறார். நாமக்கல்லில் காலை 8:45 மணிக்கு பரப்புரை நேரமாகிவிட்டு சென்னையிலிருந்து 8:50 மணிக்கு விஜய் புறப்பட்டது ஏன் என்ற கேள்வி தற்போது பெரிதாக எழுப்பப்படுகிறது. ஏன் தாமதம்? கூட்டம் சேருவதற்காகவே இப்படி பண்ணுகிறாரா அப்படின்ற கேள்வி எழுகிறது. அதே போன்று விஜய் வாகனம் கரூரில் நிறுத்தப்பட இருந்த இடம் ஏன் முதலிலேயே திட்டமிட்டு தடுப்புகள் போட்டு அப்பகுதி காலியாக வைக்கப்படவில்லை? அந்த வாகனம் நெருங்க நெருங்க அந்த கூட்டத்தை பின்னால் தள்ள அந்த இடமே குறுகலாக இருக்கிறது. அந்த குறுகலாக இருக்கும்போது அந்த வாகனம் நிறுத்துவதற்காக இடம் வேண்டும் என்பதற்காக தள்ளுகிறார்கள். அவர்கள் பின்னே செல்கிறார்கள். பின்னே செல்ல 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 அவர்கள் ஒருவன் மேல் ஒருவர் இடித்துக்கொண்டு கடைசியிலே ஸ்டாம்பீட், கூட்ட நெரிசல், ஒருவன் மேல் ஒருவர் விழுகிறார்கள். தடுக்கி விழுந்து தற்போது 40 பேர் பலியாகிவிட்டார்கள். அடுத்து 4வது கேள்வி என்ன கேள்வி என்று பார்ப்போம். என்றால் இது பொதுமக்களாக கரூர் மக்கள் எழுப்புகின்ற கேள்விகளை தான் தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கூட்ட நெரிசல் என்ற தகவல் வந்த உடனேயே விஜய் அவரது அருகே இருந்தவர்களுக்கும் நல்லெண்ணத்திலே தண்ணீர் பாட்டிகளை கீழே போட்டார்கள். ஆனால் அந்த நல்லெண்ணத்தில் தான் போடுகிறார்கள். தண்ணீர் தாகம், அதனால் கொடுக்க வேண்டும் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தண்ணீர் தாகத்துக்கு அவர் கொடுப்பதே விஜயிடமிருந்து தண்ணீர் பாட்டிலை வாங்க வேண்டும் என்ற ஆர்வக்குளர்கள் முண்டி அடித்துக் கொண்டு சென்றதால் தள்ளு முள்ளுவை அதிகமாக்கிவிட்டதோ என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. அதே போன்று நெரிசல்களால் ஆம்புலன்ஸே வெளியே செல்ல முடியாத நிலையில் விஜயின் கார் மட்டும் தனித்து வெளியே சென்று உடனடியாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து சென்னைக்கும் சென்று விட்டார். இது ஏன் என்று பலருக்கும் கேள்வி. இது போன்ற ஒரு பிரச்சனை நடைபெறும் பொழுது மற்ற தலைவர்கள் எல்லாம் ஓடி போய் செல்கிறார்கள். ஒருவேளை எல்லாரும் அவர்கள் தரப்பில் சொல்லும் பொழுது விஜய் சென்றிருந்தால் ஒரு வேறு விதமான நிலைக்குறை விஜய் மீது யாரா கற்களை வீசியிருக்காங்க, ஏதேனும் கோபத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்திலே அங்கேயே தங்கியிருந்து மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஒரு மின்னஞ்சலிலே இவரை பார்க்க வந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு பலராலும் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு சிலர் சொல்லுவார்கள், விஜய் அந்த சமயத்தில் அங்கே வந்திருந்தால் நிச்சயமாக மேலும் ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கும் என்று ஒரு இடத்திலே தங்கி இருந்து விட்டு பிறகு 1 மணி வாக்கிலோ 2 மணி அளவோ 3 மணி அளவிலோ அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த உறவினர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காயமடைந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். விஜய் ஏன் சொல்லவில்லை? வெறும் மின்னஞ்சல் வழக்கம் போல பனையூரில் இருந்தே அந்த மின்னஞ்சலை அனுப்பிவிட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அடுத்த கார்டை பார்ப்போம். அடுத்த கேள்விகள் என்ன எழுப்பப்படுகின்றன என்று பார்ப்போம். விஜய் வந்தால் மீண்டும் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்றால் குறைந்தபட்சம் மருத்துவமனைக்கு சென்று அதை கூட சொல்லாமல் சென்றது ஏன்? பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். 2 சக்கர வாகனம் பின்தொடரக்கூடாது, மரத்தின் மீதும் கடைகள் மீதும் ஏறக்கூடாது என பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டும் காவல்துறை மட்டுமல்ல நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறால் இதற்கு அந்த கட்சியின் தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறையும் அப்பட்டமாக அந்த விதிமுறைகள் மீறப்பட்டன. விஜயின் கேரவனுக்கு முன்னாலும் பின்னாலும் வாகனங்கள் வந்தது என்பது நாமே கண்கூடாக பார்த்தோம். அந்த லைவ் ரிலேயில் பார்க்கும்போது அந்த தொடர் நேரலையை நாமே பார்த்தோம். மெதுவாக வந்தது. ஏன் மெதுவாக வந்தார் என்று தெரியவில்லை. இவர் வந்தால் கூட்டம் வருகிறது, நெரிசல் வருகிறது என்று தெரிந்தால் அந்த இடத்திற்கு வேகமாக வேறு வழியிலே வந்திருக்க முடியும். ஆனால் அவர் கூட்டம் நிறைய வேண்டும் என்பதற்காக வந்தாரோ என்ற கேள்வியும் ஒரு பக்கத்திலே எழுப்பப்படுகிறது. அடுத்ததாக 8வது கேள்விக்கு செல்வோம்.
காலையிலிருந்து வெயிலில் காத்திருந்தவர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் இருக்கும் வகையில் மிக மோசமான அந்த கட்சியினுடைய நிர்வகிப்பு இருந்தது ஏன்? இவையெல்லாம் விஜய் நோக்கி நாம் வைக்கப்படும் கேள்விகளை பொதுமக்கள் வைத்தார்கள். தற்போது அரசாங்க தரப்பை நோக்கி, அரசு நிர்வாகத்தை நோக்கி, அரசு இயந்திரத்தை நோக்கி வைக்கப்படும் கேள்விகள். அவசர கதியில் போஸ்ட்மார்ட்டம் செய்தது ஏன்? பொதுவாக 6 மணிக்கு மேல் கூராய்வு, பிணக்கூராய்வு செய்யக்கூடாது என விதி இருந்தும் விரைவாக செய்யப்பட்டது ஏன் என்ற கேள்வியை மனித உரிமை போராளிகள் தற்போது எழுப்புகிறார்கள். அடுத்ததாக 10வது கேள்விக்கு செல்வோம். 40 பேரின் பிணக்கூராய்வு அறிக்கைகள் வெளியானால் இறப்புக்கு காரணம் என்ன என்பது தெளிவாக இருக்கும் என மனித உரிமை போராளிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அறிக்கை வெளியாகும் என்று எதிர்பார்ப்போம். மின்தடை ஏற்பட்டதும் திடீரென செல்போன்கள் வேலை செய்யாமல் சிக்னல் ஒட்டுமொத்தமாக போனது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதுவும் ஒரு முக்கியம். என்றால் நிறைய பேர் கூடியிருந்தனால் அந்த சிக்னல் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக யாருக்குமே கிடைக்கவில்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள். அது என்ன என்பதை நிச்சயமாக அந்த விசாரணை கமிஷனிலே நிச்சயம் விசாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக மற்றும் மேலும் 2 கேள்விகள் இருக்கின்றன. என்ன கேள்விகள் என்று பார்ப்போம். வேலுச்சாமிபுரத்திலே இவ்வளவு கூட்டம் வந்துவிட்டது, அதன் பின் ஏன் அதை கட்டுப்படுத்துவதற்கு போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என காவல்துறையின் மேலும் ஒரு கேள்வி இருக்கிறது. இவ்வளவு கூட்டம் வந்துவிட்டது, சரி வந்துவிட்டது, பிளான் பி என்ன என்று அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். விஜயிடம் பேசியிருக்கலாம், விஜய் நிச்சயமாக கட்டாயப்படுத்தி நிறுத்திருக்கலாம், ஏதேனும் செய்திருக்கலாம். இருதரப்பும் ஈகோ, நான் செய்தால் என் மேலே குற்றம் சொல்வீர்கள், நீங்கள் செய்தால் உங்கள் மேல் குற்றம் செய்வீர்கள். தற்போது 40 பேரை இழந்து விட்டோம். போதிய அளவு காவலர் படையும் ஆம்புலன்ஸுகளும் பணியில் இருந்தனவா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 13 கேள்விகளை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். நாம் வைக்கவில்லை, பொதுமக்கள் வைத்திருக்கிறார். பொதுமக்கள் சார்பிலே, கரூர் மக்கள் சார்பிலே, தமிழக மக்கள் சார்பிலே இந்த கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த டீகோடிங்கில் முழுமையாக நாம் பார்க்கும்போது ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. சுய ஒழுக்கம் என்பது கட்சிகளுக்கு மட்டுமல்ல, மற்ற அரசு இயந்திரத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லையென்றால் இவை தொடர்கதையாக நம்மை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். என்றால் இந்த 40 பேருக்கு உண்மையாக நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் இனியும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது. அது அரசு தரப்பாக இருக்கட்டும், அல்லது கட்சிகளாகட்டும், அல்லது பொதுமக்கள் தனித்தனியான ஒவ்வொருவரும் ஆகட்டும், அனைவருமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டோம். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுய ஒழுக்கத்துடன் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொண்டால் இந்த நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்லை என்றால் எதிர்காலம் மிக மிக மோசமாக இருக்கும் என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. இந்த கரூரின் கருப்பு சனிக்கிழமை இனி எந்த ஊருக்கும் வரக்கூடாது என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை, எதிர்பார்ப்பு.